World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக வருகை தந்துள்ள நமது அன்பு தம்பி எம் சுதாகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கிரகங்களின் அடிப்படையில் என்ன படிக்கலாம்? இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டாபிக் இதுதான். குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க சார், அடுத்தது நான் என்ன படிக்க வச்சா என் குழந்தைக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதற்கு சரியான பலனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்கி எனது குருநாதர் உயர் திரு டாக்டர் எம்.கே. ஐயா அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மற்றும் ஃபேஸ்புக் லைவ் மூலமாக உலகெங்கிலும் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி அவையில் கூடியிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடர்கிறேன். நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களின் அடிப்படையில் என்ன படிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ படிப்பை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தரோட எதிர்காலமும் வேலைவாய்ப்பும் இருக்குது. ஸோ நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஜாதகத்தை வச்சு தீர்மானித்து அது மூலமாக படித்தோம் அப்படின்னா லைஃப்பில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ ஒவ்வொருத்தரும் தங்களோட குழந்தைகளை நாம் நினைக்கிறத படிக்க வைக்கிறது அப்படிங்கிறத விட அவனோட ஜாதக அடிப்படையில் அவன் என்ன படித்தா அவன் சக்ஸஸ் ஆவான் அப்படிங்கிறது மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்க வச்சோம் அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஸோ படிப்புக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு 2, 4, 9ஆம் இடம் சம்மந்தம், அந்த சம்மந்தப்படி அந்த கிரகங்கள் வலுவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமான படிப்பை தேர்வு பண்ணி அவங்கள படிக்க வச்சோம் அப்படின்னா அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 4ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டு அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் வலுவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பை தேர்வு பண்ணோம். இப்போ 4ஆம் இடத்தோட சூரியன் சம்மந்தம் வந்துச்சு அப்படின்னா ஐஏஎஸ், மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான படிப்பு, எம்பிபிஎஸ் இந்த மாதிரி படிப்புகளை படிக்க வச்சோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆவாங்க. அடுத்தது சந்திரன் சம்மந்தம் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நர்சிங், அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான படிப்பு, அப்புறம் கேட்ரிங் டெக்னாலஜி இந்த மாதிரி படிப்பை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்தது செவ்வாய் சம்மந்தம் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணுற எல்லா சர்வீஸுமே செவ்வாய் சம்மந்தம் வேணும். இப்போ பார்த்திங்கன்னா ஐபிஎஸ்ஸு, போலீஸில் ஹையர் போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க 4ஆம் இடத்தோட செவ்வாய் சம்மந்தம் வந்தது அப்படின்னா அந்த துறையை சூஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்தது புதன் சம்மந்தம் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது அக்கௌண்டன்சி, காமர்ஸ் இந்த மாதிரி படிப்புகள்லாம் சூஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா ப்ரெஸ்ஸு, மீடியா, தொழில்துறை, தொழில்நுட்பத்துறை, கணினி அறிவியல் இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நான் டீச்சர் ஆகணும், இப்போது பெரிய அளவில் ஒரு டீச்சராகவோ இல்லை சட்டத்தில் நான் மிகப்பெரிய வல்லுநர் ஆகணும் அப்படின்னு பார்த்தோன்னா குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா இருக்கார், 4ஆம் இடத்தோட சம்மந்தம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் சூஸ் பண்ணலாம். அடுத்தது சட்டம் படிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் சம்மந்தம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது திரைப்படம், ஃபேஷன் டிசைனிங், அப்புறம் ஆடை இப்போது டிசைனிங் பண்ணுறது இந்த மாதிரி துறை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் சக்ஸஸ் ஆவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நம்ம மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது சம்மந்தமான அழகு சம்மந்தமான தொழிலும் இப்போ சுக்கிரன் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அவங்க சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி படிப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சனி பகவான் பார்த்திங்கன்னா இயந்திரவியல், மெஷினரிஸ் இந்த மாதிரி படிப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சனி பகவானை பார்த்து அவரோட நிலையை ஆராய்ச்சி பண்ணி நம்ம அந்த துறையை சூஸ் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாம். அடுத்தது ராகு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது வெளிநாடு சம்மந்தமான படிப்பு, இப்போ சிபிசிஐடி இப்போ விசாரிக்கிறது இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான தொழில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ராகு சம்மந்தம் வந்ததுன்னா அது படிக்க வைக்கலாம். அடுத்து கேதுன்னு பார்த்திங்கன்னா தொல்லியல் சம்மந்தமானது, பழமையான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது. இப்போ ஜோதிடத்துறை, இப்போ ஜோசியம் படிக்கணும் அப்படின்னாங்கன்னா கேது வலுவாக இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தமாக படிக்க வைக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிரகத்தோட நிலையை ஆராய்ச்சி பண்ணி அவங்க என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அதுக்கு சம்மந்தம் வந்தது அப்படின்னா அந்த துறையை சூஸ் பண்ணி அவங்கள படிக்க வச்சோன்னா அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. எனக்கு இந்த வாய்ப்புன்னு அளித்த எனது குருநாதர் உயர் திரு சாஸ்தானா மடியன்ராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தொழில் பாவகத்தை பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணணும். ஆனாலும் அவர் சொன்ன பாயிண்ட் என்ன படிக்கலாம், ஏன்னா நம்ம படிக்கிறது எதுக்கு, நம்மளுடைய தொழிலுக்காக மட்டும்தான். ஸோ நம்ம படிப்பு எதை நோக்கி இருக்க வேண்டும், அதற்கு என்னென்ன பாவங்கள் ஆய்வு பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லி, இந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கும்போது இந்த படிப்பு படிக்கலான்ற விஷயங்களையும் எளிமையாக புரிகிற மாதிரி பதிவு பண்ண நமது சுதாகர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு கௌரவத்தை செய்கிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.